மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவங்களோட ரூம்ல உட்காந்துட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியில தான் அங்க தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இந்த வீட்டுல மல்லி வந்து வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு இருக்கா. அவகிட்ட விஜய் வந்து என்ன சாரி கேட்க வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இந்த மல்லியை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். என் தம்பி அவளோட கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் தம்பி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஆனா ஒரு காலமும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முடிவு பண்ணிட்டாங்க. சோ முடிவு பண்ணது மட்டும் இல்லாம ஹால்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லி பாத்தீங்கன்னா அவங்க மனசு ரொம்பவே வருத்தமா இருக்கிறதுனால மல்லி பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு வந்து அங்க கொண்டு வந்த பிரசாதத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு கொடுக்குறாங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா? ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா நான் வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? அது ஒரு காலமும் நடக்காது. நீ எப்பவுமே எனக்கு எதிரி மட்டும்தான். என் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன், உன்னை ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பூஜை தட்டை கீழேயே தள்ளி விட்டுறாங்க. அந்த மாதிரி டைமிங்ல விஜய் என்ட்ரி கொடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ராஜேஸ்வரியோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருப்பாரு. இப்ப மல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணான்னா வேணான்னு சொல்லி விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அதை தள்ளி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ஏய் கோயில் பிரசாதமா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, எனக்கு எதுவுமே வேணாம். அது மட்டும் நீ கொண்டு வந்து கொடுக்குற பாத்தியா, அந்த பொருள் எனக்கிட்ட எதுவுமே இருக்கவே கூடாது. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லி முன்னாடி சவால் விடுறாங்க. மல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னன்னா இவங்க நம்ம மேல இவ்வளவு வன்மத்தை காமிக்கிறாங்க. சோ வாழ்நாள் முழுவதும் நான் இதை மறக்க மாட்டேன், இந்த வீட்டோட மறுநாள நான் ஏத்துக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏங்க நான் நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் அப்பவே மறந்துட்டு நீங்க ஏன் அதை மனசுல வச்சுட்டு இருக்கீங்க? விஜய் தான் சொன்னார் இல்லைங்களா நான் ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த விஷயத்த நான் பெருசா எடுத்துக்கல. நீங்க வந்து எதிர்பார்க்காத விதத்துலதான் எல்லாத்தையுமே இப்படி முடிவு பண்ணி பேசிட்டீங்க. அதனால நான் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. என்னை பத்தி நீங்க தப்பா சொன்னீங்க, அதனால என் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. அதுக்காக நான் இந்த வன்மத்தெல்லாம் உங்ககிட்ட காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ஏய் நீ வேணா அப்படி விட்டு கொடுத்து போகலாம், நான் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே இல்லை. நான் நினைச்சா எதை வேணா விலைக்கு வாங்குவேன். அப்படிப்பட்ட என்ன நீ வந்து சாரி கேட்க வச்சுட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏ ரஞ்சி இங்க பாரு, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இவ வந்து என் முகத்துல முழிக்க கூடாது, தயவு செஞ்சு இவளை போயிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. ரஞ்சிதா அந்த ஏன் மல்லி உனக்கு சொன்னா புரியல, அதான் ராஜிமா சொல்றாங்கல்ல அவங்க முகத்துல முழிக்காதன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவை சொல்றாங்க. நம்ம மல்லி பாத்தினா ஏ ரஞ்சிதா இங்க பாரு, நீ இந்த விஷயத்துல தலையிடாத, அவங்களுக்கும் எனக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் வரும், அதை நாங்க எப்படியாவது சமாளிச்சுப்போம். அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ நடுவுல பிரச்சனைக்கு வந்தனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. உடனே விஜய் வராருங்க. வந்ததுமே அக்கா என்னக்கா காலையிலே பிரச்சனை, என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. ஆனா கீழே பூஜை தட்டை இருக்கிறது நம்ம விஜய் வந்து பாத்துட்டாருங்க. மல்லி என்ன அது, கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாத் அப்படிதான் கீழே போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேக்குறாங்க. மல்லி வந்து இல்லைங்க தெரியாம கை தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல விஜய் பாத்திரா இங்க பாரு, நீ நடந்துக்கிற விதமே வந்து கொஞ்சம் கூட சரியில்லை, வர வர நீ வேற மாதிரி மாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா மல்லிய மான் பண்றாங்க. ராஜேஸ்வரி தான் அதை தட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மட்டும் விஜய் கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா விஜய் வந்து உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பாரு. ஆனா இப்ப மல்லி வந்து எந்த விஷயத்தையுமே சொல்லாம நான் தான் தவறி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால மல்லியை தான் விஜய் வந்து திட்டுறாரு. கண்டிப்பா ராஜேஸ்வரி அடுத்ததான் பிளான் போட போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பிளான் சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.